ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக சூப்பரான புதினா வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸை ஒரு 1/2 hour முன்னாடியே கழுவி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சியை. அது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு பிரிஞ்சலை, கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். அடுப்பு சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கும் போது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸு, இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு அப்படியே குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே விசில் வரட்டும். இப்போ விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம மசாலா புதினா புலாவ். பாருங்கள் எவ்வளோ உதிராக சூப்பராக இருக்குன்னு. நார்மலாக புதினா புலாவ் செய்கிறத விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து புலாவ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.